எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கான ஒன் ஷாட் ரொம்பவும் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா இந்த ஒன் ஷாட்டில் ஒரு துளி கூட சோகம் இல்லாமல், ஒரு துளி கூட கோபம் இல்லாமல், ஒரு துளி கூட கொஞ்சம் கூட லஸ்ட் இல்லாமல், வெறும் லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ஜஸ்ட் லவ் டேக்குக்கு தான் லவ் அப்படின்னு ஜாலியாக நம்ம வந்து இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஓகேடா, எல்லோரும் கெட் ரெடி வித் மீ. அதாவது ஹெட்செட்டை போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ கதை சொல்ல போகிறேன், நீங்கள் இமேஜின் பண்ண போகிறீங்க. ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே ஓடிடலாம். ஓகே, இப்போது ஸ்டார்டிங் சீனில் தானே காட்டுறாங்க நம்ம டே அழகாக காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. வீட்டுக்கு வரும்போதே அவங்க அம்மா ரொம்ப அழகாக பாட்டு பாடிக்கிட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டேக்கு அவங்க அம்மா இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறத பார்த்ததும் அவருக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுது. இப்போ அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஹாப்பியாக அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா என்னாச்சு, இன்றைக்கி தாய்க்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருக்குது? அதுவா? சொல்லுங்கள். அது வந்து சொல்லுங்கம்மா, எனக்கும் எக்ஸைட்மெண்ட் தாங்கலைல்ல. அது இன்றைக்கி உன்னுடைய கசின் வீட்டுக்கு போகிறோம். கசின் வீட்டுக்கா? நிஜமாவா? யார் வீட்டுக்கு? வேறு யார், சக்கு வீட்டுக்கு தான். அப்படியா? ஜாலி. அப்புறம் நானும் போயிட்டு அழகாக கிளம்புறேன். எத்தனை மணிக்கு போகணும்? இப்போ பாரு, கரெக்டாக டைம் ஒரு 5 o'clock ஆகுது. ஒரு 6:30க்கு. ஓகே, 6:30யா? 6 o'clock இங்கேருந்து கிளம்பலாம். அப்போ தான் அங்கே போய்ட்டு எல்லாருமே இருக்கும்போது சூப்பராக கேதர் ஆக முடியும் அப்படின்ற. ப்ளீஸ்மா. அப்புறம் ஜிமின் வரானா? எல்லாருமே வராங்க. வாவ், சூப்பர். நான் போய்ட்டு அப்போ நான் க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் டக்குன்னு அப்படியே பேக்கை கழட்டிக்கிட்டு அதை அப்படியே கையிலேயே ஒரு பக்கம் ஆட்டிக்கிட்டு மேலே ரூமுக்கு கொண்டு போய்ட்டு அவர் பாட்டில் ஒரு பேக்கை ஒரு பக்கம் விசிறி அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவருடைய கபோர்டில் இருந்து ஒரு க்யூட்டான ஒரு அழகான ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு. ஃப்ரெஷ்அப் ஆனவர் கையோட அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு அப்படியே தலையெல்லாம் தோட்டிக்கிட்டே வந்து மிரர் முன்னாடி நின்று அப்படியே அந்த ஹேர் ட்ரையரை வச்சு அப்படியே தலையை ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த தலையை அப்படியே அழகாக கோம் பண்ணி விட்டுக்கிட்டு. ஆக்சுவலி நம்ம டே வந்து முடிய முன்னாடி தான் விடுறாரு. நம்ம டேக்கு வந்து கோல்டன் ஹேர் இருக்குது. ஓகேவா, எல்லோரும் இமேஜின் பண்ணிக்கோங்க, பிளாக் கிடையாது. அழகாக அப்படியே அந்த ஹேரை வந்து முன்னாடி பக்கமாக எல்லாத்தையும் நல்லா நெத்தி வரைக்கும் சீவி விட்டுட்டு அவ்வளோ க்யூட்டாக ரெடியாக இருக்கார். கீழே பார்த்தா அவங்க அம்மா வந்து கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு அழகாக அப்படியே ஒரு சில குக்கீஸ் அந்த மாதிரிலாம் வந்து அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தமாரி எல்லாத்தையுமே வந்து அழகாக பேக் பண்ணிவிட்டு அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்காக பேக் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டீக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம டீவும் அழகாக கையில் அவருடைய மொபைல் ஃபோன் மட்டும் எடுத்துக்கிட்டு, அம்மா ரிலேட்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட காட்ட, நம்ம டேவுடைய அம்மாவும் டே பார்க்க சூப்பராக இருக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து நம்ம டேவை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலி நம்ம டேக்கும் அவங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது. ஏன்னா நம்ம டேவுடைய அம்மா எந்த அளவுக்கு சோகமாக இருந்தால் சோகமாக இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம டேவும். ஒரு விஷயம் நடந்தால் உடனே ஹர்ட் ஆகிடுவார். அந்தளவுக்கு ஒரு சாஃப்ட் பர்சன். ப்ளஸ் எக்ஸைட் ஆகுறதுனா 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியாது. அந்தளவுக்கு 2 பேரும் ஒரே லெவலில் எக்ஸைட் ஆகிட்டு இருப்பாங்க. அம்மா பையன்ற அந்த ஒரு வேறுபாடே இருக்காது. அந்த 2 பேரும் வந்து அந்த சன் அண்ட் மதர் அந்த ஒரு கோல்டில் அப்படியே பீக்கில் இருக்க அப்படியே இவங்க 2 பேரும் வந்து அழகாக அந்த குக்கீஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நம்ம டே வந்து போகும்போது அந்த ஜன்னல் பக்கமாக பார்த்துட்டு அந்த காற்றை வந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. ஆக்சுவலி என்னன்னா, நம்ம டே வந்து இப்போது ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ரா. அவருக்கு காலேஜ் கிட்டத்தட்ட முடிய போகுது. சொல்லப்போனால் வித்தின் ஒரு 3 months வந்து நம்ம டே வந்து வேலைக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கார். இப்போது நம்ம டேவை பார்த்தா அவர் இப்போது காலேஜ் முடிக்க போகிறாரா, பட் ஆனால் அவருக்கு மிடில் ஸ்கூல்லேருந்து ஒரு பர்சன் மேலே கண். வேறு யார்? நம்ம ஜங்குக் தான். அவருனா நம்ம டேக்கு அவ்வளோ உயிர். ஆனால் வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதே கிடையாது. நம்ம ஜங்குக் வராருன்னு தெரிஞ்சால் போதும் அந்த ஃபேமிலி
மொத்தமாகவே வந்து ஃபுல்லாக கேதர் ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம ஜங்குக் வந்து வேலை செய்கிறது வெளிநாட்டில். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் தான் வந்து நம்ம ஜங்குக் வந்து வருவார். அதுவும் வந்து எதனாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்கோ இல்லை எதனாவது ஒன்று இருந்தால் தான் அப்படியே அவருடைய கண்ட்ரிக்குன்றதே வருவார். ஸோ அந்த மாதிரி வர வேறு லெவலில் வெல்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியும் கேதர் ஆகிடும். நம்ம ஜங்குக் வந்திருக்காருன்னு சொன்னால் போதும், அந்த இடத்த விட்டு அப்படியே ஜூட் ஆகிட்டு ஜங்குக் எப்போ வருவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக வருவார். ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போய் பேச மாட்டார். ஜஸ்ட் தூரத்துலேருந்து வெறும் சைட்டிங் மட்டும்தான். எப்போ பார்த்தாலும் நம்ம ஜங்குக் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி கிட்ட வந்து போயிருப்பார். அது இல்லாமல் காலேஜ் டைம் வேறு, ஸ்கூல் டைம் வேறு. அப்போல்லாம் ஒரு வார்த்தை நம்ம வந்து ஜங்குக் கிட்ட பேசினதே கிடையாது. ஆனால் அவங்க அம்மாட்ட நல்லா கசடிப்பார் நம்ம ஜஸ்ட் போகிறது, அவங்க அம்மாட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறது, ஜங்குக்கை சைட் அடிக்கிறது, ஓடியாந்துடுறது. ஏன்னா போய் பேசுகிறதுக்கு பயம். போய் பேசினா எதனாவது அடுத்த கேள்வி கேட்டாங்கன்னா இவரால் ஆன்சர் பண்ண முடியாது. ஜஸ்ட் அவர் மூஞ்சை மட்டும் பேந்து தான் பார்த்துட்டு இருக்கட்டும். ஸோ அதனால் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார். ஜஸ்ட் அவருக்குள்ளே இருக்க அந்த ஃபீலிங்கை அவருக்குள்ளேயே பதிச்சு வச்சுப்பார். ஆனால் நம்ம ஜங்குக் மேலே ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனுக்கு தெரியும். அதுதான் நம்ம உடைய இன்னொரு கசின் ஜிமின். ஆக்சுவலி நம்ம ஜிமினை சொல்லப்போனால் அவர் வந்து நம்ம வந்து ஒரு பெரியம்மா பையன் அப்படின்ற மாதிரி. பட் நம்ம ஜங்குக் வந்து மொர பையன் மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவார்னா, வெளியில் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னாலும் கசினான ஜிமின் கிட்ட ரொம்பவும் க்ளோஸாக இருப்பார். க்ளோஸு. நம்ம ஜங்குக்கை பிடிக்கும் அப்படின்றது வரைக்கும், அதுவும் எப்போதுலேருந்து பிடிக்குன்றது வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி வச்சுருப்பார். ஈவன் நம்ம ஜிமினுக்கும் தெரியும் இந்த மாதிரி ஃபேமிலி கேதரிங்க்கு வரது ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்குறது கிடையாது, ஜங்குக்கை பார்க்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்றது நம்ம ஜிமினுக்கும் நல்லா தெரியும். இப்போது இந்த சைட்லேருந்து நம்ம தான் ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே அந்த ஃபேமிலி கேதரிங்க்கு போக கொஞ்ச நேரத்தில் அந்த கார் வந்து ஒரு அழகான வீட்டுக்குள்ளே அப்படியே என்டர் ஆகுது. அதுவும் அந்த வீடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக மேன்ஷன் மாதிரியும் இல்லை, ரொம்ப பூரா குடிசை மாதிரியும் இல்லை, ரொம்பவும் அழகாக அப்படியே மிடில் கிளாஸ்க்கும் கொஞ்சம் மேலேன்ற மாதிரி அந்த ஒரு சிஇஓடைய வீடு எப்படி இருக்கும், வேறு லெவலில் ரிச்சாக அப்படி இருக்குது. அப்படியே மேன்ஷன் கணக்குலலாம் இல்லை, பட் பார்க்குறதுக்கு டிசிப்ளினாக சூப்பராக அழகாக இருக்குது பார்க்க. இப்போது இவங்க எல்லாருமே அப்படியே அந்த காரை அப்படி பார்க்கிங்கில் ஒரு பக்கம் விட்டுட்டு நம்ம உடைய அம்மாவும் காரை விட்டு இறங்கி உள்ளே போனது தான் உண்டு. அவங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம உடைய அம்மாவையும் டைட்டாக ஹக் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம உடைய கண் ஒருத்தரை தேடுது. நம்ம ஜிமின் எங்கடா போனால் இந்த குள்ள வாத்து அப்படின்ற மாதிரி தேடிட்டே இருக்க. நம்ம ஜிமினா அழகாக கிச்சன்லேருந்து என்னத்தையும் சாப்பிட்டுட்டே வராரு. நம்ம பார்த்து தான் அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம அந்த ஹக்கில் டிங்குன்னு ஆடிக்கிட்டே நம்ம ஜிமின் கிட்ட டே ஜிமின் எங்கடா ஜங்குக் எங்கடா வந்ததுலேருந்து பார்க்குறான், ஆளே காணும். நீ இங்கே வந்து இன்னும் உட்கார கூட இல்லை, அதுக்குள்ளே அவனை தேடிட்டு இருக்கியா? எங்கடா அவன் மேலே ரூமில் மேலே என்ன பண்ணுறான், கீழே கொண்டு அப்படின் அவன் ஏதோ பிஸ்னஸ் டீலிங்க பேசிகிட்டு இருக்கான். ஐயோ எவ்வளோ நேரம், சீக்கிரமாக அவனுக்கு கீழே வர சொல்கிறான், அவனை இதுக்கு கீழே வர சொல்லணும், வா நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் வந்து அப்படியே மேலே படிக்கட்டில் ஏறலான்னு போக டக்குன்னு அங்கே கீழே உட்காந்துட்டு இருக்க அந்த லிவிங் ரூமில் இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் நம்ம இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பிடிச்சி உட்கார வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம டெம்டிங்காக இருக்குது. ஐயோ மேலே போகணும், ஜங்குக்கை பார்க்கணும், ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துடுறேனே, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ அப்படியே ஒரு மாதிரி சீட் எஜ்ஜில் உட்காந்துட்ருக்க. இப்போ நம்ம பார்த்த உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அது ஒன்றும் இல்லையே, சும்மா தான் உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அப்படியே பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட்டடாக. ஓ அப்படியா, சரி நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? காலேஜ் முடிக்க போறியா? இன்னும் 3 months தான், அதுக்கப்புறமேட்டு இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிடும், அப்புறம் நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவும் க்யூட்டாக அங்கே இருக்கவங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையும் சொல்லிகிட்ருக்க. இப்போ உடனே டக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய அம்மாவும் நம்ம உடைய அம்மாவும் அப்படியே ஒரு மாதிரி லுக் விட்டுக்கிறாங்க, ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணி லுக் விட்டுக்கிறாங்க. நம்ம அது ஒன்றும் புரியல, அவர் அதை பெருசாகவும் எடுத்துக்கல. ஏன்னா இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜங்குக்கை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும்தான். இப்போ அப்படியே அவங்களாம் நம்ம கிட்ட வந்து கேள்வி மேலே கேட்டு காலேஜில் எப்படி போகுது ஆனால் போனேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்க. நம்ம ஒரு மாதிரி சீட் எஜ்ஜில் உட்காந்து பதில் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் தான், மேலே போலியா நீ? போகிறோம்டா, விட மாட்டேங்கிறாங்களே, என்ன பண்ணுறது தெரியல, நீ தாண்டா காப்பாற்றணும், இரு ஒரு நிமிஷம். அம்மா
ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருங்க, நானும் டேவும் ஒரு நிமிஷம் மேலே போயிட்டு வரோம். ஆ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுடைய அம்மா சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து அப்பாடா விட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு ஸ்டெப்ஸ் கிட்ட போக கரெக்டாக நம்ம ஜங்குக்குடைய அம்மா தான் டே ஜங்குக்கு அதோ அந்த ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட வேணும்னே கூப்பிட்டு சொல்ல நம்ம டேக்கு வந்து புரிஞ்சது. அச்சச்சோ நம்ம எதுக்கு மேலே போகிறோன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல், நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து அதை அப்படியே மறுத்துட்டு கீழேயே உட்காந்துக்கிறாரு. ஆனால் அவருக்கு போகணுன்னு ரொம்பவும் ஆசையாக இருக்குது. ஆக்சுவலி அவர் ஏன் போக வேண்டாம்னு நினைக்கிறாருன்னா, இப்போ நம்ம டேவோடைய மைண்ட் செட் என்னென்னா, இவர் மேலே போனார்னா கண்டிப்பாக ஜங்குக்கு தான் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, ஜங்குக்கு இருக்கும்போது கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம டேக்கு அது வசதியாக இருக்காது. ஏன்னா நம்ம ஜங்குக்கை பற்றியும் நம்ம டேவை பற்றியும் எதனாவது ஒரே டைமில் பேசினா நம்ம ஜங்குக் டக்குன்னு நம்ம டேவை பார்ப்பாரு. அந்த நேரம் நம்ம டேக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும், அவரை சைட் அடிக்கவே முடியாது. ஸோ அந்த காரணத்தினால இல்லைடா என்னுடைய சைட்டிங் டைமெல்லாம் இவங்களுக்காக பாழாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக அதே இடத்துல உட்காந்துட்டு நம்ம ஜிமினோட உட்காந்து சேட் பண்ணிகிட்ருக்காரு. வேறு லெவலில் பேசிகிட்ருக்காரு. டே காலேஜெல்லாம் எப்படி போகுதுடா, நான் காலேஜில் கூட யார்ட்டையுமே சொல்ல தெரியுமா, உங்ககிட்ட மட்டும் தான் ஜங்குக்கை பற்றி சொல்லி வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசிகிட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸ்டெப்ஸ்லேருந்து ஒரு பர்சன் இறங்கி வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். வந்த வேகத்துக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட போய் பேசுவாருன்னு பார்த்தா நம்ம டேவை பார்த்ததும் ஹேய் டே எப்போ வந்து பார்க்கவே இல்லை நீ என்ன மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நேராக வந்து நம்ம டேக்கிட்ட கேட்க நம்ம டேக் அவ்வளோதான் புஷ் ஆகிடுது. சும்மாவே சைட் அடிக்கணும்னா நம்ம டேக் அவ்வளோதான், பத்தாவதுக்கு நேராக வந்து நம்ம டேக்கிட்டே பேசினா எப்படி இருக்கும், அவ்வளோதான். ஒரு ஃபேஸ் எல்லாம் அப்படியே செவ்வேன்னு ஆகிடா. நம்ம டேவாலாம் பதில் சொல்லவே முடியல. ஸோ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, அதுவா சும்மா எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்களா, அதனால தான் நாங்களும் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் சொன்னேன் டேக்கிட்ட நீ மேலே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு, அவன் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி போட்டு கொடுத்துட்றாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் கையை கட்டிக்கிட்டு நம்ம டீம் நின்றுட்டு, என்ன நீ அவன் சொல்லியும் நீ வரலையாமே? இல்லை சும்மா தான், நீங்கள் ஏதோ வேலையாக இருக்கீங்கன்னு சொன்னான், அதனால தான் நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. சரி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்? காலேஜ் முடிக்க போகிறேன். பரவாயில்லையே பெரிய பையனாயிட்ட. உனக்கு ஏஜ் என்ன? ஏஜா 22. சரி ஆமாம் நீங்கள் எதுக்கு படிக்கட்டுலேயே உட்காந்துட்ருக்கீங்க? அங்கே தானே இருக்காங்க எல்லோரும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே எழுந்திரிச்சு அங்கே லிவிங் ரூமுக்கு போக பார்த்தா நம்ம டேவா நம்ம ஜிமினை பிடிச்சி கில்லுன்னு கிட்டுறாரு. ஐயோ பேசிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பாசிங் இருக்குல்ல, ஒரு ஷைனஸ் எம்பாசிங் எல்லாம் கலந்த மாதிரி அப்படியே நம்ம டேக் வந்து வந்துடுது. அப்படியே நறுக்குன்னு போட்டு நம்ம ஜிமின் அப்படியே அடிச்சுக்கிட்டு கிள்ளிக்கிட்டு இருக்க. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் டே ப்ளீஸ்டா நீ இப்படி ரியாக்ட் பண்ணுறதுலேயே அவன் எதனா கண்டுபிடிச்சிருவான் போல், தயவு செஞ்சு நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ, எதாக இருந்தாலும் நம்ம நைட்டு பார்த்துக்கலாமாவா? அப்போ இன்றைக்கி ஸ்டேவா? ஆமாண்டா, எங்கே போகிற? நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, 3 நாள் இங்கே தான். அப்படியா? அப்போ 3 நாள் நான் ஜங்குக்கு சைட் அடிக்கலாமா? சைட்டிங் அப்போ உனக்கு கொண்டுருவேன். இந்த 3 நாளை லவ்வை சொல்கிற, 3 மாதம் லவ் பண்ணுற, அடுத்த 3 மாதத்தில் வேலையை வாங்கிட்டு அவன் கூட அப்ராட்க்கு கிளம்பிடுற, புரியுதா? என்னடா என்ன நீ வந்தது என்னை தொல்லை பண்ணுவேன்னு தெரியும், ஜங்குக்கு பார்க்கணுன்னு, அதனால தான் அவன் கூட அமுச்சு விட்டுலாம் நான் பிளான் போட்டேன். ஸோ இதுதான் உன்னுடைய சைட்டிங் டேவுடைய லாஸ்ட்டாக இருக்கணும். இதுக்கப்புறமேட்டு வரப்போகிற 2 டே நீ உன்னுடைய சைட்டிங்கை, அதாவது உன் க்ரஷ்ன்ற அந்த ஒரு போஸ்டிங்கை ஜங்குக்கு தூக்கி கொடுத்து பாய் ஃப்ரெண்டாக மாற்ற போகிறேன். ஓகே டே அவன் ஒத்து பண்ண வைக்கிறியா? நீ ஒத்துக்கணும், முறப்பையன் தானே, வேறு எவ்வளோ கட்டினா உனக்கு ஓகேவா? வேணாம் அப்போ நீ தான் கரெக்ட் பண்ணணும். அப்படியே அழகழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவன் முன்னாடி போயிட்டு சும்மா சில்லுன்னு நடந்து போகணும். எப்படி சில்லுன்னு நடந்து போகணும். நடக்கல என்னடா அவன் எப்படி நடக்கிறான்னு சொல்லிட்டு அவனை ஓடி போயிடக்கூடாது. ஓகே அவனை மடக்கி போடுறட்டே, ஓகேவா? போடுறேன்டா, மடக்கி போடுறேன்டா, 2 நாளில் போடுறேன்டா. டேய் போட்டு தள்ளுறதா அவனை, டேய்
அவனை என் கைக்குள்ளே கொண்டு வரேன்டா. இது தாண்டா மாப்பிள்ளை ஃபயரு. இன்றைக்கி நம்ம போடுற பொருளில் ஜங்குக்கு தெரியணும். டேய் இல்லை தெரிச்சு ஓங்கிட்ட வரணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் நம்ம சிவனும் தான் அப்படியே செமையாக ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே திரும்பி லிவிங் ரூமுக்கே போயிடுறாங்க. இவ்வளோ தூரம் வசனம் பேசிகிட்டு இருந்தவர் அப்படியே அந்த லிவிங் ரூமுக்கு போனதும் புஷ்ஷுன்னு ஆகிடுறாரு. என்னென்னா நம்ம ஜங்குக்கும் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்காரு நம்ம டே. இப்போ அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்க பக்கத்தில் இருக்க நம்ம ஜிமின் தான், டேய் மச்சான், டேய் அவனை பாரு எதுக்கு என்னது என்னென்னமோ வசனம் பேசுன, அமைக்கி அக்கல்ல போட போகிறேன், பிசுக்கி கையில் போட போகிறேன்ட்டு என்னடா இப்போ என்னத்துக்குன்னு கேட்குறேன். இல்லைடா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கானா அழகாக பார்க்கணும்டா, அவாய்ட் பண்ணக்கூடாது. சி நானும் அதை ஜங்குக்கு அவாய்ட் பண்ணுறதாவது. ஐயோ டே நீ வெக்கப்படுறது ஜொல்லு வடிக்குதுடாடி. ஐயோ ஓகே விடு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா. அவன் முன்னாடி கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அவனை அவன் பின்னாடி சுத்த வைக்கணும். ஓகே எப்படிடா நீ மேலே வந்து பார்க்கலன்னா தான் அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு வந்து கேட்டான்ல, அந்த மாதிரி ஒரு சில பல விஷயங்கள் எல்லாம் பண்ணணும்டா. என்னத்தை பண்ணுறது, முதல்ல அவனை பாரு. ஏன் அவன் உன்னை தாண்டா பார்த்துட்ருக்கான் மாங்கொட்டை. அப்படியா பாரு. சரி பார்க்குறேன். டே அழகாக பாருடா, சிலுக்கு பார்த்துற மாதிரி பார்த்துறத. இல்லை பார்க்கலாம் அந்த மாதிரி இல்லை, அழகாக பார்க்குறேன். இப்போ உன்னை பார்க்குறேன் பாரு. சனினே இப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோ அவன் ஏஞ்சி ஓடுருவான். இப்போ நான் எப்படி தான் பார்க்குறது, ஜஸ்ட்டு கேஷுவலாக பாரு மச்சான். முடி அப்படியே நைட்டு அப்படி நவுத்தி விட்டு அப்படியே கேஷுவலாக பாரு. கேஷுவலாக ஓகேவா? அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஓகே. என்னோட முறைக்கிற மாதிரி இருக்குது. முறைக்கலாடா, உன்னை தானே பார்த்துட்ருக்கான். ஆனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆகலையே. டே மெயின்டைன் முடியாதுடா மச்சான், மெயின்டைன்ரா, இல்லைனா மண்டை தேங்காய் வைத்து மண்ணில் அடிப்பேன். சரி பார்க்குறேன். நீ பார்க்குற பார்வையும் வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது, காம பார்வை மாதிரி இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் அப்படியே அவருடைய ஐஸ் அப்படியே வேறு பக்கமாக அப்படியே மூவ் பண்ணிவிட நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா சிரிச்சிட்றாரு நம்ம டே பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு. இப்போ உடனே நம்ம ஜிமுனு, டே நீ பண்ணுற விஷயம்லாம் உனக்கு காமெடியாக இருக்க போல். சிரிச்சிட்ருக்கானா? ஆமாண்டா அங்கே பாரு. இல்லை சிரிக்கிற அளவுக்கு நான் பண்ணிட்டேனா? அவ்வளோ காமெடியாக இருக்குது என்னை பார்த்தா. நீ பார்க்குறதுக்கு காமெடியாக இல்லை, நீ பண்ணுறதுலாம் காமெடியாக இருக்குது. சைட் அடிக்க வந்தியா இல்லை? டே இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அந்த லிவிங் ரூம்லேயே உட்காந்துட்டு பிளான் போட்டுட்ருக்கா. டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருமே ஓகே ஃபன் பண்ணதெல்லாம் போதும், இந்த ஃபன்னை அப்படியே டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமே நிறைய நேரம் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எல்லாருமே வந்து டைனிங் ரூமுக்கு வந்து அப்படியே அழகாக ஷிஃப்ட் ஆகுறாங்க. நம்ம ஜங்குக்கும் வந்து போகிறப்போ அப்படியே ஒரு சைடு பார்வை நம்ம டே ஒரு மாதிரி லுக்கு விட்டு போகிறாரு. அந்த லுக்லேயே ஒரு மாதிரி ஸ்மைலும் பண்ணுறாரு நம்ம டே. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கரைஞ்சிடுறாரு நம்ம ஜிமின் மேலே. இப்போ ஒரே நம்ம ஜிமின், டே எழுந்திரிடா, அவன் பார்த்ததுக்கே இப்படி பண்ணுறேன்னா கல்யாணம் பண்ணால் அவன் காலில் விழுவ போலியே. கல்யாணம் பண்ண புருஷன் காலில் விழாமல் வேறு யாரு காலில் வச்சா விடுவா? டே குழந்தை குட்டி வரைக்கும் போய்டுவா போலியே. அதெல்லாம் ஸ்கூல்லையே போயிட்டேன். இவ்வளோ எச்சத்தனமாக இருக்கியே. எச்சையா எவ்வளோ தைரியம் தான் எச்சன்னுவேன் என் காதல் அது ரொம்பவும் புனிதமானதுடா. ஓ அப்படியா? ஆமாண்டா. சரி இந்த மாதிரி சக்திமான் போஸ் கொடுத்ததெல்லாம் போதும், வா போகலாம். எங்கேயா? டைனிங் ரூமுக்கு யாராவது சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜிமினும் நம்ம டேவுமா எழுந்திரிச்சு அப்படியே அழகாக அப்படியே அந்த இது டைனிங் ஹாலுக்கு போக அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பட் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா கிச்சன்லேருந்து பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இது பிளேட் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தவர் சாப்பாடும் வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சிட்ருக்காங்க. பட் ஆனால் எல்லாருமே வந்து சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்க நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த செஞ்சு வச்சுருக்காங்கல்ல டிஷ்ஷு, அதுலேருந்து ஒரு சில டிஷ்ஷை வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து அப்படியே அழகாக பரிமாறிட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு பரிமாறுறதுக்கு வராரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கிட்ட அழகாக அவரோட பிளேட்டில் வந்து ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்து வைக்க நம்ம ஜங்குக்கு ஸ்பூன் ஏன் நடுங்குதா? இல்லையே ஒன்றும் இல்லை. அப்படியா? சரி நீ சாப்பிட்லையா? சாப்பிடணும். இங்கே வா, இந்த பக்கம் வந்து உட்காரு. இல்லை ஜிமின் பக்கத்தில் பிளேட் வச்சுருக்கேன். பரவாயில்ல
என் பக்கத்தில் சீட் காலியாக தானே இருக்குது, உட்கார மாட்டேன்னு கேடுவேன். ஆ, என் கூட உட்கார மாட்டேன்னு கேட்டேன். அது என் கூட உட்கார மாட்டியா? உட்கார, அதுக்கே அப்படி கேட்குறீங்க? உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டீ தான் டக்குன்னு அந்த பிளேட்டை தூக்கிட்டு வந்து நம்ம ஜங்குக் பக்கத்தில் வச்சுட்டு, நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே அந்த சேரை போட்டு உட்கார, நம்ம ஜிமின் டீ மச்சான் என்னடா தாவிட்ட அப்படின்ற மாதிரி அந்த சைட்லேருந்து பார்க்குறாரு. நம்ம டீ வேறு வழியில் மச்சான் கொஞ்சம் நேரம் இருறா வர அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்துக்க, நம்ம ஜிமின்க்கு இது தான் கிடச்சது சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய மொபைல் எடுத்து நம்ம ஜங்குக்கை வந்து நம்ம டீ கூட இருக்கிறத அப்படியே அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து நம்ம ஜிமினுடைய மொபைலை பிடுங்கிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அவருக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்டில் வந்து ஒரு பர்சன் வந்து உட்காடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம யூங்கி. மொபைலை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்க, இப்போ நம்ம ஜிமின் தான் யூங்கி ஃபோனை கூட எதுக்கு அவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுக்கிறேன்? அது அது 2 பேரையும் இல்லை, டீ மட்டும்தான் எடுத்தேன். ஏன் டீவை அப்புறமேட்டு கூட நிற்க வச்சு எடுத்துக்கலாம், அதுன்னு ஜங்குக் கூட இருக்கும்போது எடுக்கிறேன். அது சும்மா 2 பேரும் இது வரைக்கும் ஃபோட்டோ ஒன்றா எடுத்ததில்லை, சும்மா எடுத்தேன், எனக்கு பிடிச்சது என்னுடைய ஃபோனில் நான் எடுக்கிறேன், அதுக்கு நீ பிடுங்குற ஃபோனை கொடுங்க. நீ இப்போது ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டு அமைதியாக சாப்பிட்லன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் சொல்கிறா? என்ன பண்ணுவேன் சொல்லிட்டா? ஆமாம் இதாதான் என்ன சிவன், நீ டேக்கு வேணா பெரியம்மா பையனாக இருக்கலாம், பட் எனக்கு முறை பையன் ஞாபகம் இருக்குல்ல? அது அது பேசு, இவ்வளோ நேரம் வளவலன்னு பேசிகிட்டு இருந்தா என்ன முறை பையனை பார்த்தது வெக்க வருதா? வெக்கமா? உன்னை பார்த்தாலும் வெறுப்பு தான் வரும், வெக்கம் வராது போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா அமைதியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. பக்கத்தில் நம்ம யூங்கி சும்மா ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படியே ஒரு பாட்டுன்னு சாப்பிட நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு கண் அடிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் கண் அடிக்கிறாரு. என்னென்னு பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சீக்ரெட் ஓடிட்டுருக்கும் போல், நம்ம டேக்கும் ஜிமினுக்கும் நடுவில் ஒரு சீக்ரெட் வச்சுருக்கா மாதிரி. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே தான் நம்ம ஜிமினோட அழகாக கார்டனில் நின்றுட்டுருக்கா. நம்ம டே ரொம்ப எக்ஸைட்டடாக நம்ம டேவை அப்படியே நம்ம ஜங்குக் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் நம்ம ஜிமினும் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியே மச்சான் அப்படின்ற மாதிரி அப்படி கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக இது பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அதே கார்டனுக்குள்ளே 2 பேர் என்ட்ரு ஆகுறாங்க. ஒருத்தரை பார்த்ததும் ஒருத்தர் அவுட்டு, அதாவது நம்ம ஜங்குக்கை பார்த்ததும் நம்ம டே அவுட்டுன்னு சொல்ல வரேன். நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே பக்கத்தில் வந்து நிற்க, நம்ம ஜிமின் பக்கத்தில் நம்ம யூங்கி வந்து நிற்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் ஜஸ்ட் அந்த நிலாவை தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஆனால் நம்ம டே பக்கத்தில் நின்றுட்டுருக்க நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. இப்போ ஒன்று இந்த சைடில் பார்த்தா இவங்க 2 பேரும் நம்ம யூங்கி நிலாவை பார்த்துட்ருக்காரு. பட் நம்ம ஜிமின் கோவமாக நம்ம யூங்கியை பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான், நீ எதுக்கு இங்கே வந்த? நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரல, நிலாவை பார்க்க வந்தேன். நிலாவை பார்க்க வந்தேன்னா அதுவும் அந்த சைடில் இடம் இருக்குது, இந்த சைடில் இடம் இருக்குது, என் பக்கத்தில் இருக்க இடம் தான் உனக்கு கிடச்சிதா? என் ஃப்ரெண்ட் எங்கே வரானோ அங்கே தான் என்னாலையும் வர முடியும். என்னது ஃப்ரெண்டா? அந்த சைடில் பாருடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி சொல்ல பார்த்து நம்ம ஜிமினும் திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே பக்கத்தில் நின்றுட்டுருக்க, நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு நல்லா ஜொல்லு வடிகிற அளவுக்கு பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக் ஜஸ்ட் நிலாவை மட்டும் பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம யூங்கி என்ன பண்ணுறாருன்னா அலைக்கா நம்ம ஜிமினுடைய கழுத்தை சுற்றி கையை போட்டு அந்த இடத்த விட்டு கமக்கமாக அந்த இடத்த விட்டு சத்தம் போடாமல் கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த சைடில் பார்த்தா இவங்க 2 பேர் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. இப்போ அதே கார்டனில் வந்து ஒரு அழகான ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. அந்த ஸ்டோன் பெஞ்சை பார்த்ததும் நம்ம ஜங்குக் தான், என்ன பார்த்துட்ருக்க? இல்லை சும்மா அதுவும் அந்த இடத்துல ஸ்டோன் பெஞ்ச் இருக்குல்ல அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் டக்குன்னு போய்ட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்கார்ற மாதிரி போக, நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பியும் நம்ம டேக்கு பின்னாடியே போயிட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சில் அமைதியாக உட்காந்துட்டு திரும்பியும் மேலே பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அமைதியாக நிலாவை பார்த்துட்ருக்க. நம்ம டே நம்ம ஜங்குக்கு பார்த்து, என்ன மேலே பார்த்துட்ருக்கீங்க? அதோ நிலாவை பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு நிலானா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம். ஓ, அது கனடாவில் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கும்,
நான் நிலாவை பார்க்குறதுக்குன்னு வேண்டியே இருக்கிறதுலே பெரிய பில்டிங்காக பார்த்து ஒரு ரூமை புக் பண்ணிட்டு ரூஃப் டாப்பில் போயிட்டு டெய்லியும் இதே மாதிரி பெஞ்சில் உட்காந்துட்டு அதை பார்த்துட்ருப்பேன். ஓ, நீ எதுக்கு இங்கே வந்த? நானும் நிலாவை பார்க்குறதுக்கு தான் ஜிமின் கூட. ஆ, இருங்க, ஜிமின் எங்க? ஜிமின் அவன் போயிட்டான். ஓ, சொல்லாமலே போயிட்டானே. உனக்கும் நிலா பார்க்குறது பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே நைட் டைம் ஆனால் போதும், நிலாவே இல்லைனாலும் டெய்லி வந்து வெளியே உட்காந்துட்டு வானத்தை பார்த்துட்ருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட் ஸ்கையை பார்க்குறதுக்கு. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லை, ஒன்றும் இல்லை. நான் எதை நினச்சி டெய்லியும் மேலே ரூஃப் டாப்பில் உட்காந்துட்ருக்கணும். பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்குது. என்னது கரெக்டாக இருக்கு? உண்மையாக சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? உண்மையாகவே சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்குறேன். என்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு தயக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு வார்த்தை தான் கேட்குறாரு. நம்ம டேவுடைய மைண்ட் செட்டு அவ்வளோதான். ஐயோ, எனக்கு ஆல்ரெடி என்னென்னமோ எங்கெங்கேயோ கலங்கி நிற்கிது. நானே எல்லா தைரியத்தையும் வர வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசினா நீ என்னை பார்த்து என்னடா கேள்வி கேட்குற அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட்டுக்கு போக, ஆனால் அவர் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது நம்ம ஜங்குக்கு வந்து இந்த கேள்வி கேட்டதும். இப்போ அப்படியே நம்ம டே தான் சமாளிக்கிறேன்ற பேரில் அது அது நான் ஏன் தயக்கமாக இருக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படியா? அப்புறம் என் கையில் நடுங்குது. அது சும்மா தான் இந்த மாதிரி வெளியே உட்காந்துருக்குது. லைட்டாக குளிருதா? குளிரில் நடுங்குதா? ஆமாம். ஓ, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அவர் போட்டிருக்க அந்த அப்படியே அந்த ஜாக்கெட் இருக்கும்ல, அதை அப்படியே அழகாக ரிமூவ் பண்ணி நம்ம டேவுடைய ஷோல்டரில் அப்படியே அழகாக போத்துற மாதிரி போட்டு விட்ற. அவ்வளோதான், நம்ம டேக்கு பட்டர்ஃப்ளை இல்லை, பட்டர்ஃப்ளை கற்பாம்பூச்சா மாதிரி பறக்குது வயிற்று ஃபுல்லாக அப்படியே கிளின்னு இருக்குது. இப்போ அப்படியே நம்ம டே தான் அந்த ஜாக்கெட் அப்படியே டைட்டாக அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஆஹா ஜங்குக்குடைய ஸ்மெல்லு அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்மெல் பண்ணிக்கிட்டே அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கேன். அது நிலாவை பார்த்துட்ருக்க. டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வருது. இப்போ உடனே ஜங்குக்கை பார்த்து நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. உண்மையாக சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? அதான் சொன்னேனே உண்மையாகவே சொல்லுங்கன்னு. அதுவா, உனக்கு நிலாவை பார்க்குறது பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால நானும் உட்காந்து பார்ப்பேன். ஓ, எனக்கு பிடிக்கும்னு நீங்கள் பார்ப்பீங்களா? புரியல. உனக்கு சொன்னாலும் புரியாது, விடு. இல்லை 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 சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும்னு நீங்கள் பார்க்குறதுனா எனக்கு புரியல. ஓகே, எனக்கு கோவிலுக்கு போகிறது பிடிக்கும். ஸோ நீ என்ன பண்ணுவ? நானும் கோயிலுக்கு போவேன். எதுக்கு எனக்கு பிடிக்கும் நீ போகிற? அது ஐயோ உளறிட்டேனே, இப்போ எப்படி சமாளிக்கிறது? ஜிம்மன் கூட பக்கத்தில் இல்லையே. அது நீங்கள் என்னோட பெரிய பையன். ஓ, அப்படியா? அது அப்படியே வச்சுக்கோங்களேன், 2 வயசு பெருசுனாலும் பெரிய பையன் தானே. ஓகே, மேலே சொல்லு. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதில் எதனாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நானும் ஃபீல் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நானே பண்ணுவேன். ஓ, அப்படி பார்த்தா நம்ம ஃபேமிலியில் நாம் ஜின்ஹாங் எல்லோரும் இருக்காங்க. அவங்க நான் என்னை விட பெரியவங்க. அவங்க பின்னாடி போக வேண்டியதானே நீ? எதுக்கு என் பின்னாடி வர? பாயிண்ட்டாக பிடிச்சி கேட்குறானே, எப்படி ஆன்சர் பண்ணுறது? அது அது வந்து அது சொல்லு. அது அது வந்து டே நிலா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜங்குக் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுறாரு. அவ்வளோதான், நம்ம டேக்கு முகமெல்லாம் ரெட் ஆகுது, ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது, கையெல்லாம் வேர்க்குது. ஏன்னா அந்த கொரியன் சைனீஸ் மெத்தாலஜி பொறுத்த வரைக்கும் நிலா அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கிட்ட சொன்னால் இட்ஸ் அப்படியே மீன் டு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த நிலாவை ரசிக்கிறது அந்த நிலாவை ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சவங்கள சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிலாவை பார்த்து நிலா அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம பிடிச்ச பர்சன் கிட்டே யார்ட்டையாவது சொன்னால் அதுக்கு அர்த்தம் ஐ லவ் யூ. நம்ம டேக்கு அந்த விஷயம் தெரியும். நம்ம ஜங்குக்கும் ஒரு பர்பஸோடு தான் அந்த விஷயத்த நம்ம டேக்கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்காரு. அவர் அந்த இடத்த விட்டு போனதும் நம்ம டேக்கு கையெல்லாம் நடுங்குது, வேர்க்குது, ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நெத்தியிலேருந்து வேர்வை ஒழுக ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஒரே ஸ்டன்னாக அந்த இடத்துல உட்காந்துட்ருக்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜிமின் டக்குன்னு வந்து நம்ம டே மேலே விழுறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து பிரேக் பண்ண முடியாமல் நம்ம டே மேலே விழுந்து அப்படியே புரண்டு எழுந்திரிச்சு உட்காந்து, டே சாரிடா, இந்த யூங்கியை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. யூங்கியை சமாளிக்க போனியா? ஆமாண்டா, அப்போதுலேருந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கான். சரி என்னாச்சு? ஏய் என்னது ஜகுவோடைய ஜாக்கெட்டை போட்டிருக்க? அது அவன் தான் கொடுத்துட்டு போனானா? என்னடா சொல்கிற மச்சான்? எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னது? இந்த கொரியன் அண்டு சைனீஸ் ஜாப்பனீஸ் மெத்தாலஜிலலாம் நிலா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்லன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஐ லவ் யூன்னு அர்த்தம். அது அது ஜங்குக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்ல? தெரியல, மேபி வாய்ப்பு இருக்குது. அவன் என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டு போகிறான். என்னென்ன? நிலா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியா? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன இதில் வர இன்னொரு விஷயமா சொன்னான், எனக்கு நிலா பார்க்க பிடிக்கும்னு சொல்லி அவனும் கனடாவில் நிலாவை பார்ப்பானா? எனக்கு புரியல. என்னடா உளர்ற? அவன் தானே சொல்லிட்டு போனான். இப்போ என்ன நடக்குதுங்க? எனக்கே என்னடா இது, என் மூளையில் எத்தனை பிளாக் ஆகிடுச்சா? என்னால் ஒன்றுத்தையுமே யோசிக்க முடியல. டே மாங்கோட்ட பார்த்தியா, இந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே என்ன திட்டுற நீ? ஜிமன், இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கேன். என் மேலே அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா? எனக்கு அவன் மேலே இருக்குது. அந்த வெங்காயம் எனக்கு தெரியும்டா முட்டைக்கோசே, அவனுக்கு தெரியலையே. இப்போ கேட்குடா, போய் கேளு, போ. இல்லை வேண்டாம், பயமாக இருக்குது. நீ அதனடா கேட்கட்டுமான்னு? அது ஒரு ஆவேசத்தில் வந்துச்சு, ஆனால் இப்போ என்னால் கேட்க முடியும்னு தோணலடா. பயமாக இருக்கா? இங்கே உட்காந்து அவங்க கூட தானே பேசிகிட்டு இருந்தேன், இன்னமும் பயம் போல் உனக்கு? எனக்கு உள்ள கொலை நடங்கி எல்லாம் கலங்கி உட்காந்துட்ருக்கேன் நான். ஓகே ஃபைன், புரியுது, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. சரி, முதல்ல நம்ம இன்றைக்கி போய் தூங்கலாம். இன்றைக்கி இது போதும், நாளைக்கு எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே நாளைக்கு இங்கே வெளியே போகிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல, பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் தான் நம்ம டேவை கூப்பிட்டு அழகாக அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. எல்லாருமே படுத்துடுறாங்க. அமைதியாக இருக்குது வீடே பார்க்குறதுக்கு. வீட்டுடைய எல்லா லைட்ஸும் ஆஃபில் இருக்குது. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம டேவும் ஜிமனும் மட்டும் தனியாக ஒரு ரூமில் உட்காந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ரூம் தான், பட் 2 பெட் இருக்குது. நம்ம ஜிம்முன்னு ஒரு பக்கம், நம்ம டே ஒரு பக்கம் அமைதியாக படுத்து தூங்கிட்டுருக்காங்க. இப்போது டைம் ஒரு 3 o'clock வரை ஆகுது. நம்ம டே நல்லா அசந்து தூங்கிட்டுருக்காரு. அந்த பெட்ஷீட்டை நல்லா இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டுருக்காரு. இப்போ டக்குன்னு நம்ம டேவுடைய ஃபேஸில் அப்படியே யாரோ அந்த பெட்ஷீட்டை விளக்கிட்டு நம்ம டேவை யாரோ பார்த்துட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம டே டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் டக்குன்னு நம்ம டேவுடைய வாய் மேலே கை வச்சுட்டு, சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டேவும் ஒரு பார்வை நம்ம ஜிம்மினை பார்க்குறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, சரி கையெடு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவும் என் ரூமில் உன்கிட்ட பேசணுன்னு வந்தேன். 3 மணிக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? கத்தாத, என்ன கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கை அந்த ஒரு சுச்சுவேஷனில் வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்க, நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு நம்ம டேவோடைய சீக்ஸை பிடிச்சி அவருக்கு அழகாக அப்படி சாஃப்டாக கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம டே வாய மூடிடுறாரு. அவரால் ஒன்றுமே பேச முடியல. ஜஸ்ட் வைட் ஐஸில் இருக்கார். அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாரு நம்ம டே. என்னன்னு பார்த்தா இது கனவு. மணி 3 ஆகுது.
3 மணிக்கு இந்த கனவு அவசியமா அப்படின்ற மாதிரி நம்ம டீ தான் தலையிலே அடிச்சுட்டு உட்காந்துருக்க. பட் அவருக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வரல. டெம்ப்ட் ஆகிடுது நம்ம ஜங்குக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே பொறுமையாக எழுந்துருச்சு. நம்ம ஜிமின் கிட்ட போயிட்டு, டேய் டேய் ஜிமின், டேய் என்னடா எழுந்திரிடா. எதுக்குடா? ஜங்குக்கை பார்த்துட்டு வரலாம்டா. எது ஜங்குக்கை பார்க்கணுமா? டேய் உனக்கு ஒரு அளவு இல்லையாடா? மணி என்னடா ஆகுது? தூங்குடா போடா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா நம்ம டேவை அப்படியே தள்ளி விட்டுட்டு அமைதியாக அவர் படுத்து தூங்க ஆரம்பிக்க. இப்போ உடனே நம்ம டே தான் எழுந்திரிச்சு, போடா உனக்கு நாளைக்கு பாத்ரூமே வராது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே எழுந்திரிச்சு நம்ம டே பாட்டுன்னு எழுந்திரிச்சு அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு அப்படியே அமைதியாக நம்ம ஜங்குடைய ரூம் பக்கமாக பொறுமையாக நடந்து போகிறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக் ரூம்லேயும் அப்படி தான் 2 பெட் இருக்குது. அதில் ஒரு பெட்டில் நம்ம யூங்கி, இன்னொரு பெட்டில் நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே டே தான் ரூம்குள்ளே ரொம்ப பொறுமையாக உள்ள என்ட்ராக. பட் நம்ம யூங்கி டக்குன்னு எழுந்துச்சு, ரூம்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்க? ஐயோ இந்த பூனை காத்துக்கு எல்லா விஷயமும் ஈஸியாக கேட்குது. யூங்கி ப்ளீஸ் கத்தாத. எதுக்கு இந்த ரூமில் இருக்கேன்னு கேட்டேன். ஏய் ப்ளீஸ் 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 சத்தம் போடாத ப்ளீஸ், பொறுமையாக பேசு. சரி இப்போ எதுக்கு இந்த ரூம்குள்ளே இருக்க? நான் ஜங்குக்கை பார்க்கலான்னு வந்தேன். ஜங்குக்கு எதுக்கு பார்க்கணும்? ஐயோ நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு ஜங்குக்கை ரொம்ப பிடிக்கும். நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன். என்னால் அவனை பார்க்காம இருக்க முடியல. அதனால தான் என் ரூம்லேருந்து தாவிட்டேன் இந்த பக்கம். ப்ளீஸ் ஐம் சாரி. நான் கொஞ்ச நேரம் அவனை பார்த்துட்டு ஓடிடுறேன். தயவு செஞ்சு சத்தம் போடாத. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கூட ஜங்குக்கிட்ட சொல்லிட மாட்டேன்னு. ஜிமினுங்க அவன் ரூமில் தான் இருக்கான். தனியாகவும் இருக்கான். ஆமாம். சரி உனக்கு நான் ஜங்குக்கை பற்றின விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னா நீ அந்த விஷயத்தை பற்றி வெளியே சொல்லக்கூடாது. எந்த விஷயம்? நான் ஜிமின் ரூமுக்கு போகிறேன். என்னது? தனியாக தானே இருக்கான்? ஆமாம். நான் அவன் கூட போகிறேன், நீ அவன் கூட எதுவும் பண்ணிட மாட்டியே? எதானாலும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே டீல். நானும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லக்கூடாது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம யூங்கி என்ன பண்ணுறாருன்னா அலைக்கா அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டாரு. நம்ம டேக் ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு நம்ம டேவா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அப்படி பொறுமையாக ரூம் டோரை வந்து அப்படியே லாக் பண்ணேன். இப்போ அப்படியே நம்ம டே தான் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஜம்மு வந்தால் நல்லா படுத்துட்ருக்காரு அந்த பெட்டில். இப்போ அப்படியே அவரு ஐயோ ஜாலியாக இருக்க பார்த்து நிற்கி அவனை பார்த்துட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்ட்டு நம்ம ஜம்மு பக்கத்தில் அப்படியே பொறுமையாக ஓடி போயிட்டு அந்த பெட்டில் மேலே ஏறாமல் அந்த பெட்டு மேலே அப்படியே தலையை சாய்ச்சிட்டு நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்க. அந்த நைட் லேம்ப் இருக்கும் இல்லையா அந்த டேபிள் பக்கத்தில், அந்த வெளிச்சத்தில் நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ்க்கு வந்து கிளியராகவே தெரியுது. நம்ம டே வந்து பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருக்கா. இப்போ அப்படியே நம்ம டே தான் ஷூ எவ்வளோ அழகாக இருக்கா, கண்ணே பற்றும் போல், ச எவ்வளோ அழகு. ஓஹோ இவெல்லாம் எனக்கு கிடைச்சா இவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் கிடைப்பானான்னு தான் தெரியல. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னமோ சொல்லிட்டு வந்தல, நீலா ரொம்ப பார்க்க அழகாக இருக்குன்னு. அதுக்கான மீனிங்கே வேறு. அது உனக்கு தெரியுமா? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் தூங்கிட்டு தான் இருக்கார். ஜஸ்ட் அவருக்குள்ளே இருக்க கேள்வியை கொஞ்சம் ஓப்பனாக வெளியே கேட்க இப்போ உடனே அமைதியாக தூங்கிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கு லைட்டாக அசைகிறாரு. நம்ம டேக் அவ்வளோதான் அள்ளு விட்டுருது. அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டு நம்ம யூங்கியுடைய இது பெட் இருக்குல்ல அந்த பெட்டில் அப்படியே அமைதியாக படுத்துட்டு அந்த பக்கமாக திரும்பிட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக எழுந்திரிச்சு அங்கே தண்ணி பாட்டில் இருக்குது, அந்த தண்ணி பாட்டிலை எடுத்து அப்படியே குடிச்சிட்டு நம்ம ஜங்குக் தான் கண்ணை கசக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு டைமை பார்க்குறாரு. பார்த்தா மணி ஒரு 3:30 மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே அந்த டைமை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தான் ரூம்குள்ளே இருக்கிறது யூங்கின்னு நினச்சிக்கிட்டு யூங்கி டேய் டேய் யூங்கி என்ன வந்து தூங்கிட்டுருக்கான், மணி வேறு ஆச்சு, டேய் எழுந்திரிடா டைம் ஆச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ஜங்குக் தான் நம்ம யூங்கி படுத்துட்ருக்காருன்னு நினச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கா. நம்ம டே படுத்துட்ருக்கவருக்கு சந்தேகம் வருது. 3:30 மணிக்கு ஏஞ்சி எங்கே போகிறான் இவன் அப்படின்ற மாதிரி படுத்துக்கிட்டே யோசிச்சுட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக எழுந்திரிச்சு அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா, அப்படியே ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு நேராக அப்படியே ரூமுக்கு வந்து அந்த கண்ணாடியை பார்த்து மூஞ்செல்லாம் சரி பண்ணிவிட்டு நம்ம யூங்கி கிட்டே போயிட்டு, டேய் எழுந்திரிடா, ஏந்திரிடா போகணும், எவ்வளோ நேரம்டா தூங்குவ, ஐயோ விடிஞ்சிரும் போகிறடா, எழுந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜகுத் தான் நம்ம யூங்கியை பிடிச்சி எழுப்பிக்கிட்டே இருக்க. நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பெட்ஷீட்குள்ளே தானே இருக்கார், ஜஸ்ட் கையை மட்டும் வெளியே விட்டுட்டு எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வாய்ஸை கொஞ்சம் அவரே ஹார்ஷாக மாற்றி ஒரு மாதிரி கையை மட்டும் ஆட்டி கேட்க. இப்போ உடனே நம்ம ஜகுத் தான், எங்கே போகணுமா, நான் தான் நேற்றே சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, அதுக்கு நம்ம டே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை திரும்பியும் மாற்றி என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கையாட்ட, அதுக்கு நம்ம ஜங்குக் என்ன சொல்கிறான்னா, டேய் உனக்கு ஏன்டா இவ்வளோ மெமரி லாஸ் ஆகுது, நேற்றே சொன்னலடா 3:30 போல் டேவை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு, எழுந்திரிடா அவன் எழுந்திரிட போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் வந்து தூக்கத்துலேயே பேசிகிட்டு இருக்காரு. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல. டேய் என்ன பார்க்குறது, இது கூட 3:30 மணிக்கு நீ ஏன் ரூமுக்கு வர அப்படின்ற மாதிரி நம்ம டே தான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்க. நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறாரு. அட போடா நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்னு போக, பாவம் நம்ம ஜங்குக்கு தெரியல அந்த ரூமில் நம்ம யூங்கியும் நம்ம ஜிமினும் மட்டும்தான் இருப்பாங்க. அவருடைய ரூமில் தான் டே இருக்கார் அப்படின்றது பாவம் அவருக்கு தெரியவே இல்லை. படுத்துட்ருக்க, அதாவது யூங்கி மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்க நம்ம டேக்கும் வந்து பயம் வந்துடுது. ஏன்னா அந்த ரூமில் நம்ம யூங்கியும் ஜிமினும் இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம யூங்கி வந்து அந்த ரூமுக்கு போனது இன்டென்ஷனே வேறு. அவருக்கு தெரியும் எதுக்காக அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேக்கு வந்து தெரிஞ்சிச்சு நம்ம யூங்கிக்கு வந்து ஜிமின் மேலே ஒரு கண் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயமா அந்த ரூமில் வேறு எதுனா நடந்துகிட்ருக்கோம், இவன் போயிட்டு உள்ளே போனான்னா அவ்வளோதான் கதை கந்தலாயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு பெட்ஷீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போது அப்படி நம்ம ஜங்குக் தான் டோர் கிட்ட போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணலான்னு போனவர் டக்குன்னு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. என்னென்னு பார்த்தா பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் நம்ம ஜங்குக்கு. இப்போ அந்த வாய்ஸ் என்னென்னா, ஜங்குக்கா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு க்யூட்டான வாய்ஸ், நம்ம டேவுடைய வாய்ஸ். அதை கேட்டதும் அந்த ரூம் டோர் அப்படியே பிடிச்சபடியே நின்று பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம யூங்கி படுத்துட்டு இருந்த பெட்டில் நம்ம டே இருக்கார். நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்ருக்காரு நம்ம டேவை. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, ஏய் இங்கே நீ என்ன பண்ணுற, அது பெட்டு சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக வந்தேன், சரியாக தான் இருக்கு, நான் போகிறேன். இரு, எங்கே எஸ்கேப் ஆகுற, இவங்க எங்கே எனக்கு தெரியாது, போய் சொல்லாத. அது அது வந்து அவர் என் ரூமில் இருக்கார். ஓ ரூமில் என்ன பண்ணுறான், அவர் ஜிமினை பார்க்குறதுக்கு போனார். ஜிமினையா? ஜிமின் எதுக்காக பார்க்குறதுக்கு போனா அது தெரியாது. ஓ சரி, நீ எதுக்கு இங்கே வந்த? உங்களை பார்க்குறதுக்கு. என்னது? இல்லை, சும்மா 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 தான் வந்தேன். சும்மா சும்மா வந்து நீ எதுக்கு யூங்கி மாதிரி படுத்துட்டு ஆக்ட் பண்ணிகிட்ருக்க? அது வந்து அது 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி நர்வஸாக அப்படி நின்றுட்டுருக்க. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி எடுத்து வச்சு நம்ம டே வந்து ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி எடுத்து வைக்கிறாரு. இப்போ நம்ம டே அப்படியே ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு பெட்டில் உட்கார, நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவுடைய ஷோல்டர் மேலே கையில் போட்டு அப்படியே பெட்லேயே படுக்க வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டே மேலே ஊறாக. இப்போ ஒன்று நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பப்பி ஐஸில் பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க, நான் போவிடுங்க, நான் போகிறேன். நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லு. சும்மா நீங்கள் தூங்கிட்டீங்களான்னு பார்க்க தான் வந்தேன். மணி 3:45. தூங்காமல் கடலை பொறுக்குவாங்களா? இல்லை,
பார்த்தீங்களா, நீங்கள் என்ன பார்க்குறதுக்கு நீ எந்திச்சு கிளம்புனீங்க. நீங்கள் எதுக்கு கிளம்புனீங்க? அது அது வந்து ஆ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுன்னு ரொம்ப யோசிச்சு வச்சுருந்தேன். அதை சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை சொல்கிறதுக்கு தான் கிளம்புனேன். வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா? என்ன என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம்? நீ பேச்சை மாற்றாத. இல்லை, நான் பேச்செல்லாம் மாற்றல. நீங்கள் எதுக்கு கிளம்புனீங்கன்னு உண்மையை சொல்லுங்கள். நானும் இங்கே எதுக்கு வந்தேன்றதை உண்மையை சொல்லுவேன். ஓ, இந்த பொசிஷனில் வச்சுட்டு டீலிங்காக போடுற? அது அது வந்து சரி சொல்லுங்கள். என்ன சொல்ல? சரி, நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கு சொல்கிறீங்களா? ம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே கார்டனில் இருக்கப்போ நிலா பார்க்க அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஏன்? நிலாவை பார்த்து அழகாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. வேறு எப்படி சொல்லுவாங்க? அவ்வளோதானா? அப்போது நான் தான் ஓவர் திங்க் பண்ணிட்டேன்னா? என்ன பண்ண? ஒன்றும் இல்லை. சொல்லு. என்னத்த சொல்ல? அதான் எதுவும் இல்லைல்ல. அப்புறம் நான் சொல்லி அப்புறம் அதை திட்டி நீ எதுக்கு இந்த இன்டென்ஷன்லாம் இருக்கேன்னு என்ன எதுனா திட்டிட்டிங்கன்னா அப்புறம் வேண்டாம், விடுங்க. நான் ரூமுக்கு போகிறேன். சொல்லு. இல்லை, வேண்டாம். சொல்கிறியா இல்லையா நீ இப்போ? அதுக்கு எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? சொல்கிறேன். சொல்லு. இல்லை, கொரியன் மெத்தாலஜி அப்புறம் சைனீஸ் ஜாப்பனீஸ் மெத்தாலஜிலலாம் வந்து நிலாவை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பர்சன் கிட்ட சொன்னால் அதுக்கு அர்த்தம் வந்து ஐ லவ் யூ. அதுக்கு அர்த்தம் ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஆமாம். அப்போ தெரிஞ்சதான் சொல்லிட்டு போனீங்களா நீங்கள்? இல்லை, விடுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நான் கிளம்புறேன். இரு. தெரிஞ்சு தான் சொன்னேன். பண்ணன்றதுக்கு தெரிஞ்சு சொன்னீங்களா? எதுக்காக தெரிஞ்சு சொன்னீங்க? அப்படிலாம் சொல்லக்கூடாது, தெரியும்ல. ஏன் சொல்லக்கூடாது? ஆமாம், நீங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா தேவையில்லாத ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு உருவாகும். அப்புறம் எதுவும் இல்லைன்னா ஹர்ட் ஆவாங்கல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓகே, இனிமேட்டு யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. என்ன? இல்லை, நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு வேறு மாதிரி மீனிங்காக தெரியுது. என்ன மாதிரி மீனிங்? சரி, உனக்கு இந்த மெத்தாலஜி பற்றிலாம் தெரிஞ்சிருக்கேன். இன்னொன்று சொல்கிறேன், அதுக்கு உனக்கு தெரியுதான்னு பார்க்குறியா? ஓகே. டே, நம்ம 2 பேரும் சேர்ந்து சூடாக ஹாட்டாக ராமன் சாப்பிட்லாமா? ஷால் வி ஈட் த ராமன் டுகெதர்? என்ன கேட்குறீங்க நீங்கள்? என்ன என்ன துடிக்கிற? இல்லை, நான் ரூமுக்கு போகிறேன். ரூம் தானே இருக்கா? அந்த ரூமில் அவன் தான் வேலை பார்த்துட்ருக்கானே. இதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போக முடியாது. ஸோ இங்கே இரு. இல்லை, வேண்டாம், நீங்கள் நவருங்க. ஏய் பயப்படாத. நான் எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு தெரியுதான்னு பார்க்குறதுக்கு தான் கேட்டேன். அப்போ அதுவும் தெரியுதான்னு பார்க்குறதுக்கு தான் கேட்டு போனீங்களா? ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கே வந்துடுறேன். மேட்ரா? ஐயோ, நான் சொல்ல வர வேண்டியதை டைரெக்டாக அவங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொல்ல வரேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என்னது? ஐ லவ் யூ.
எனக்கு ஒன்றா பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன எப்போ தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறீங்க? அப்போது பண்ணிக்க மாட்டியா? இல்லை பண்ணிக்கிறேன். என்னது? அது 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 வந்து அது உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இது. என்னை சைட் அடித்தது, ஃபாலோ பண்ணது இதெல்லாம் போதும். இன்னும் எத்தனை நாளைக்கு சைட் அடிப்பேன்? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். எப்பத்துல இருந்து? அதுவா, அது கரெக்டாக சொல்லணுன்னா ஸ்கூலில் உன்னுடைய கிளாஸை கட் அடிச்சுட்டு வந்து என் கிளாஸ் முன்னாடி நின்றுட்டு என்ன சைட் அடிப்பியே, அப்போயே தெரியும். அப்படியா? ஆனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே கேட்கவே இல்லையே. கேட்டால் என்ன பண்ணியிருப்ப? அது அப்படி இப்படி யானை பூனை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை சமாளிச்சிருப்ப. என்னெல்லாம் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீயாவே வந்து சொல்லியிருப்ப. ஆனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் அலைய விட்டு நீ என்ன சைட் அடிக்கிறப்பெல்லாம் உனக்கு நல்ல வாட்ட சாட்டமாக வந்து நேரில் உட்காந்துட்டு அப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ என்ன அலைய விட்டியா நீ? வேணும்னு சொல்ல முடியாது, ஆனால் அப்படின்னு சொல்லலாம். பொறுக்கியா? உனக்கு மட்டும்தான், கவலைப்படாத. சங்குக்கா, நீ என்ன ஒரு மாதிரி ஷையாக்க வைக்கிற. வர பேரெல்லாம் சொல்கிறேன், அது தானே வரும். சரி, இப்படி பேரை சொல்கிறதுக்கான உரிமையை யார் கொடுத்தானே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? அது கட்டிக்க போகிறவனை பேர் சொல்லி கூப்பிட்டா தப்பில்லைன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஓ, அம்மா கொடுத்த உரிமையா? நானே எடுத்த உரிமை. அப்போது ஜங்குக்கா, ஐ லவ் யூ. எனக்கும் இது ரொம்ப நாள் சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் சொல்கிறேன். எனக்கு உண்மையை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உள்ள. ஆனால் எப்படியோ நீயே வந்து சொன்னதால எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது தெரியுமா? சரி கத்தாத கத்துறேனே. சரி, இப்போது நம்ம 2 பேரும் கப்பிள்ஸா? சரி, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேட்ட? யூ வாண்ட் டு ஈட் எ ராமன் வித் மீ? அதெல்லாம் இப்போ வேண்டாம். நான் உண்மையிலேயே ராமனை தான் கேட்டேன். எனக்கு பசிக்குதா? சரி வாங்க, கிச்சனுக்கு போகலாம். இதெல்லாம் செஞ்சு தரேன். வேண்டாம். பசிக்குதான், ஆனால் வேறு வேணும். என்னது? நீ ஏன் கொடுக்குறியா, நானே எடுத்துக்கவா? உங்கள் இஷ்டம். இப்படி என் இஷ்டத்துக்குன்னு விட்டோன்னா நான் இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுவேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போது மெயின் மேட்டர் மட்டும் அப்போது, மற்றெல்லாம் இப்போ பண்ணலாமா? தப்பு இல்லையா? அது தெரியல. தெரியாமல் பண்ணால் அது தப்பு இல்லைன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ தெரியாமலே தெரிஞ்சு தப்பு பண்ணுவோமா? பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே தான் அவ்வளோ க்யூட்டாக நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அடங்கி போகிறாரு. நம்ம ஜங்குக்கும் அப்படியே அழகாக அப்படியே டாமினண்ட்டாக ஓவர்டேக் பண்ணிவிட்டு நம்மகிட்டே அப்படியே அழகாக அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே நெக்லெலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே நான் இந்த ஸ்டோரியை இங்கே கட் பண்ணுறேன். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை இங்கே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்குது. ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது ட்ரூ ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, ஆனால் பாதி உண்மை பாதி கதை. பாதி உண்மைனா ஒரு பர்சன் பின்னாடி சுற்றுறப்போ ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது எனக்கு தெரியும். நல்லாயிருக்கும் அந்த ஃபீல். அதனால தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இதை ரெக்கார்ட் பண்ணேன். அந்த ஃபீல் சொல்லவே முடியாது, வேறு லெவலுங்க. ஒரு பிடிச்ச பர்சன் பின்னாடி அலையிறது
அதுவும் அந்த பர்சன் அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அந்த சந்தோஷம் கிடச்சிருச்சு. உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி சந்தோஷம் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே ஓகேடா, பாய் பாய், ஐ லவ் யூ ஆல்.